அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பு பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு பொன்மொழியை நமக்கு நினைவுபடுத்துவார். அன்றாடம் நாம் பயணிக்கின்ற பொழுது நாம் சந்திக்கின்ற, நம்மோடு உறவாடுகின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்குமே அல்லது உறவுகளுக்குமே ஒரு ஏக்கம், ஒரு தேவை, ஒரு தெளிவு, இதுவெல்லாம் தேவைப்படுத்தும். இது அத்தனைக்கும் உண்டான பதிலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒமன் கான ஃபீ ஹாஜத் அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி. யார் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுகின்றாரோ அவருடைய தேவையை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருகிறான் என்பதாக சொன்னார். இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம், ஆறுதலான வார்த்தைகள் இருக்கு இல்லையா? இந்த ஆறுதலான வார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கு. நம்ம தேவையை நிறைவேற்றணும் அப்படின்றது பொருளாதார ரீதியாகத்தான் நாம அந்த அளவுக்கு தான் நம்முடைய தொடர்புகள் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜத் அப்படின்னு சொல்றாங்க, ஒருவருடைய தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் குடும்ப பாரம், வியாபார பாரம், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் பயத்தினுடைய பாரம், ஒரு குழப்பத்தினுடைய பாரத்தின் பாரம், இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இருக்கும். இப்படி நீங்கள் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரிடத்திலுமே இது கட்டாயமாக இருக்கும். அவர்கள் எந்த அடிப்படையில் நம்மோடு உருவாடுகின்றார்களோ அந்த உருவாடுகின்ற பொழுதே அவர்களுடைய தேவை எதுக்கு உண்டான விளக்கமோ தேவையோ அவர்களுக்கு கட்டாயமாக நமக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வருகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்களால் இயன்றதை, உங்களால் முடிந்ததை, உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒன்றை அவர்களுக்கு நீங்கள் ஆறுதலாக சொல்வீர்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய வரமாக அவர்களுக்கு இருக்கும், மிகப்பெரிய ரஹ்மத்தாக அவர்களுக்கு இருக்கும். அப்படி செய்கின்ற பொழுது நம்முடைய தேவை எது என்பதை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு நபிமொழியை நமக்கு நினைவுபடுத்தினார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவிடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது போன்ற நல்ல எண்ணங்களை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.